உங்கள் ஃபோனில் நிறைய வீடியோ பார்த்துன்னே இருப்பீங்க. சடனாக இந்த வீடியோ வந்துச்சுன்னா தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, நேற்று ஒரு கஸ்டமர் கால் பண்ணார். இப்போ தான் பார்த்தாரு என்னோடய ஃப்ரெண்டு வந்து உங்கள் வீடியோவை ஷேர் பண்ணி விட்டார். எங்களுக்கும் இதுமாரி தான் எங்கள் வீட்டில் அதிகமாக இபி பில் வருதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கால் பண்ணியிருந்தாருங்க. நம்ம போய் செக் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். அவங்க வீட்டில் எதனால் இபி பில் அதிகமாக வருது, அவங்க எதுக்கு இபி பில் அதிகமாக கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு A to Z இந்த வீடியோவில் போட்டிருப்போங்க. நம்ம வீடியோ பார்க்குறவங்க இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் கண்டென்ட் பார்க்கணுன்னா நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுங்க. இல்லைனா இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுங்க. என்றைக்குனா ஒரு நாள் உங்களுக்கே யூஸ் ஆகும். வாங்க அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கடம்பத்தூர் எலக்ட்ரிஷியன் ஜெயக்குமாரை ஃபாலோ பண்ணாத நண்பர்கள் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. நன்றி, வணக்கம். ஃபேன் ஓடுதா மேடம்? அது வந்து இப்போ 120 வாட்ஸ் தான் உங்கள் வீட்டில் ஓடுது. நீங்கள் பில் அதிகமாக வருதுன்னு சொல்கிறீங்களா? எத்தனை நாளாக கட்டினீங்க? ஆனால் இங்கே 300 வாட்ஸாக ஓடுது. ஆமாம், அப்படியே டபுளாக ஓடுது. மீட்ரு தான் ப்ராப்ளம். உங்களுக்கு 153 வாட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த 153 வாட்ஸும் இன்னொரு ஃபேஸில் எடுக்குது. அதனால என்ன ஆகுதுன்னா இங்கே 300 வாட்ஸாக ஓடுது. அப்போ என்ன ஆகுதுன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு 2 யூனிட் யூஸ் பண்ணால் 4 மாறும். 10 யூனிட்டா இப்போ எவ்வளோ ஓடிச்சுன்னு சொன்னீங்க ஃபர்ஸ்ட்? ஒரு நாள் ஃபுல்லாக ஏசி போட்டால் 20 யூனிட் ஓடுதுன்னு சொல்கிறீங்களா? அதான் 40. அப்போ இது போல தான் டபுளாக ஓடி 40, 50ன்னு ஓடுது ஒரு நாளைக்கு. நான் சொல்றேன் கரெக்டா. இது மீட்டர் தயவு செஞ்சு மாத்திருங்க அவங்ககிட்ட சொல்லி.